கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் உத்தா புதுப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பஜாரில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இதுதான் பஜார் ரோடு ஸ்டார்ட் ஆகும். இங்கே தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேலுக்காக பார்க்குறோம். அதாவது இப்போதைக்கு வந்து ஒரு மேரேஜ் ஹாலாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி மேரேஜ் ஹாலாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 30 ஃபீட் ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கிடையாது. கார் பார்க்கிங் ஏதாவது நீங்கள் இடம் பக்கத்தில் ரெண்ட்டுக்கு வாங்கினா, நீங்கள் கல்யாண மண்டபம் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இடம் வாங்கி நீங்கள் ரெண்ட்டுக்கு இடம் வாங்கி பண்ணிக்கலாம். ஆப்போசிட்லாம் காலியாக இருக்குது, கேட்டு நீங்கள் கார் பார்க்கிங்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் கிடையாது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பட் இந்த ப்ராப்பர்ட்டியை இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோடு. பஸ் போய்ட்டு பாருங்கள். சிஆர்பிஎஃப்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, நல்ல ஒரு நிறைய வந்து ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இது. இது நீங்கள் கல்யாண மண்டபமாக யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் கீழே வந்து ஒரு இடத்துக்கு கீழே இருக்கிற ஹால் வந்து அப்படியே எடுத்துகிட்டு கார் பார்க்கிங்காக மாற்றலாம். அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டு, கிளினிக்கு, ஒரு கார்மெண்ட்ஸு, இந்த பக்கத்தில் இருக்கிற குடும்பத்துக்கெலாம் வந்து வெளியில் வந்து சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் ஆவடி தான் போய் ஆகணும். பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்குது. அது மாதிரி நல்லா வந்து ப்ரைம் லொக்கேஷன். அதனால் இது சூப்பர் மார்க்கெட்டாக கூட நீங்கள் மாற்றலாம். பக்கத்துலேயும் காலி இடம் இருக்குது, கேட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். கார் பைக் பார்க்கிங் இதை 2 மண்டபமாகவும் ரன் பண்ணலாம். நல்ல ஒரு பில்டிங்கு. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு. இது சைட் வியூ. நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் எடுத்துருக்கோம். அதனால் டேரெக்டாக நீங்கள் எங்களே கால் பண்ணலாம். யாருமே ஓனர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட் எல்லா விதமான கார்மெண்ட்ஸு, குடோனு, ஹாஸ்பிட்டலு, இது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எதுக்கு நீங்கள் உங்களோட ஐடியா வச்சுருப்பீங்க, ஒரு கமர்ஷியலாக இடம் பில்டிங் தேடிட்டுருப்பீங்க, அது எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ரிசப்ஷன் ஏரியா. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங்கு. என்ட்ரன்ஸில் டைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 400 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். 400 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் திறந்த நல்ல வெளிச்சம் வரும் உங்களுக்கு. நம்ம இப்போ திறக்கல. டைனிங்கு பின்னாடியே வந்து கிச்சன். கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங்கு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹால், அதுக்கு மேலே ஹால், அதுக்கு மேலே ஹால் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 4100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. கிச்சன் ஏரியா, கிச்சன், அந்த பக்கம் ஸ்டோர் ரூமு எல்லாமே இருக்குது. 4100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, பில்டப் 16000 ஸ்கொயர் ஃபீட், 20 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. நம்ம அப்படியே மேலே போய்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் மேலே படிக்கட்டில் போகலாம். சைட்லேயும் படிக்கட்டு இருக்குது. நம்ம மேலே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்ல வந்து ஒரு பெரிய ஹாலு, ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு மியூசிக் வைக்கணும்னா அங்கே வந்து ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே வைக்கிறதுக்கு ஏதாவது டிஜே இது மாதிரி வைக்கிறதுல அங்கே ஸ்டேஜ் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹாலு. கிட்டத்தட்ட 400 பேர் உட்காரலாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 400 பேர் உட்காரலாம். நல்ல ஸ்பேசிஸாக ஜன்னல் இருக்குது. பட் இது நீங்கள் வந்து கல்யாண மண்டபமாக ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கார் பார்க்கிங் ஒரு மைனஸு. ஆனால் வெளியில் ஏதாவது நீங்கள் இடம் காலி இடம் பார்த்துட்டு வேணால் நீங்கள் வைக்கலாம். பட் ஆனால் நல்லாவே போகும். 400 பேர் 500 பேர் வந்துட்டு ஃப்ளோட்டிங் கெப்பாசிட்டி உட்காந்து 500 பேர் உட்காரலாம். 400 பேர் சீட்டிங் கெப்பாசிட்டி. ஃப்ளோட்டிங்னா ஒரு 500 பேர் இருக்கலாம். நல்ல ஒரு பெரிய மண்டபம். இங்கே திறந்தால் நல்லா காற்று வரும். திறந்து விட்டால் நல்லாவே வந்துட்டு வெளிச்சமும் இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜு. இதில் வந்து 2 ரூம் கொடுத்துருக்காங்க. 2 ரூம். அது வந்து ஒரு மேனேஜருக்கான ரூம் மேலே கொடுத்துருக்காங்க, கீழே இல்லாமல். இது வந்து மேனேஜருக்கான ரூமு. இது வந்து ஒரு ரூமு. அதுக்கு லைட் இல்லை. இது ஒரு ரூமு. இது வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கான ரூமு. இது ஒரு ரூம். பாத்ரூம் இருக்குது. இதில் இந்தியன் டைப் பாத்ரூம் தான். இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு ரூம். அதாவது இதான் மேனேஜர் ரூம். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து மேனேஜரோட ரூம். அது வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரூம் அந்த பக்கம் இருக்குது. ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு ரூமு.
நம்ம இப்போ அப்படியே மேலே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் இது பார்த்துருக்கோம். அப்படியே வந்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. செகண்ட் ஃப்ளோர் பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே மாதிரியே. இதுவும் நீங்கள் ஒரு மேரேஜ் ஹாலாகவும் ரன் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ஹாலு. இதை வந்து நீங்கள் அங்கே தங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை மினி ஹாலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங்கு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கல்யாண மேடை. இது வந்து செகண்ட் ஃப்ளோரு பெரிய ஹால் மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ஜன்னல் தான், பெரிய ஹால் மாதிரி பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் வந்து கல்யாண மண்டபம் ரன் பண்ணுறதா இருந்தால் ஒரு மினி ஹால் மாதிரியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மேரேஜ் வந்து ஒரே டைம் 2 மேரேஜ் பண்ணிவிட்டு கேன்டீன் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். இதுக்கு மொட்டை மாடியில் ஒரு கேன்டீன் ரெடி பண்ணி 2 மண்டபமாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. இது ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு. இப்போ உங்கள் செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஒரு பெரிய ஹாலு 2 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 2 பாத்ரூம் டாய்லெட்டு. நாம் இப்போ மேலே போகலாம். 3rd ஃப்ளோர் வந்திருக்கோம். ஒரு பெரிய ஹாலு, நல்ல பெரிய ஹால். செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இது வந்து 3rd ஃப்ளோர்லேயே வந்துட்டு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் டாய்லெட்டு. இங்கே வந்து ஓப்பன் தான். அந்த சைடில் அந்த மாதிரி பாத்ரூம் டாய்லெட்டு, வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன், அடுத்து இங்கே ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் டாய்லெட், வாஷ் பேஷன் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹால். கீழே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி 3rd ஃப்ளோர்லேயும் நல்ல வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். வாங்குறவங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு மேரேஜுக்கு 50,000 வாங்கிட்டு இருக்காங்க இவங்க. இப்போதைக்கு அவ்வளோ இதுவாக அவங்க வந்து மேரேஜ்லாம் பண்ணுறதில்ல, ரேராக தான் கொடுத்துட்ருக்காங்க. லேண்ட் ஏரியா 4100 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப்பு 16,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. லிஃப்ட் எதுவும் கிடையாது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. டைனிங்கில் 400 பேர் உட்காரலாம். கிச்சன், ஸ்டோர் ரூமு, டாய்லெட் ஒரு 5, ஜென்ஸுட்டு EB ரூம் இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 400 பேர் உட்காரத்துக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. செகண்ட் ஃப்ளோரு ஒரு பெரிய ஹாலு. இப்போ 3rd ஃப்ளோர் நம்ம பார்த்துருக்கோம், இதுவும் ஒரு பெரிய ஹால். 4th ஃப்ளோர் வந்து டெரஸ், ஓப்பன் டெரஸு. நாம் இப்போ மேலே 4th ஃப்ளோர் வந்திருக்கோம். ஏதாவது ஓப்பன் டெரஸு. இங்கே எதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், இல்லை மேலே ஏதாவது நீங்கள் வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். மேலே வந்து நிறைய வாடகைக்கு ஒன்றுனா டர்ஃபு கூட வாடகைக்கு விடலாம். நீங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆவடி டவுனில் ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,15,00,000 கோட் பண்ணுறாங்க. 4,15,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் லெசே, சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.